ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் வித் கவிராஜ். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட்ஸில் எப்படி சாஃப்டான நான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக ரெஸ்டாரண்ட் போய் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப்பு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறிப்போய் இருக்கக்கூடாது. கைப்பொருட்களோ சூட்டில் ஒரு 1/4 கப் வெது தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரை சாப்பிட்டு தான் ஈஸ்ட் வளரும். ஸோ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஈஸ்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 1 டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா கலந்து விட்ருங்க. கலந்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்ன சேர்க்கணும்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அப்புறம் 1/4 கப் தயிர் வேணும். இந்த 3 தேவை. ஈஸ்ட் இல்லாத பட்சத்தில் இந்த 3 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு நல்லா நுரைச்சி வந்துருச்சு இல்லையா? இதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற கண்டிஷன். ஸோ இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கர்டு எல்லாம் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் மாவு எடுத்ததுக்கப்புறம் இதில் இப்படியே ஒன்றாவே சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ 2 கப்பு மாவில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலே இது நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டு கலந்த தண்ணி இருக்கு இல்லையா, 1/4 கப்பு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப்பு தண்ணி சாதாரண பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவிலையோ அந்த பதத்துக்கு மாவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3/4 கப்பு தண்ணி செலவாச்சு 2 கப்பு மாவுக்கு. ஏன்னா 1/4 கப்பு ஈஸ்ட்டு தண்ணி, 1/2 கப்பு நார்மல் தண்ணி, மொத்தம் 3/4 கப்பு தண்ணி செலவாச்சு. உங்கள் மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கையை உள்ளங்கை வச்சு அழுத்தி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு ஈரத்துணி மேலே மூடி வச்சுருங்க. இந்த மாவு டபுள் மடங்காக வரணும். ஈஸ்ட்டு சேர்த்திங்கன்னா நல்லா டபுள் மடங்காக ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடும். அப்படின்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அந்த இது சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அந்த மாவு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் டபுள் த சைஸ் நல்லா வரும். நமக்கு நானும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நல்லா மாவு நம்ம வச்சதோட 2 மடங்கு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ ஒரு பஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதில் நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வழக்கங்களை பூரிக்கட்டையில் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் தேய்க்க போகிறோம். பட் நான் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதனால் நம்ம ரவுண்டாக தேய்க்காமல் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மைதா மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு நான் ரவுண்டான மாவு தான், ஏன்னா நீங்கள் ரவுண்டாகவும் தேய்ச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். பட் திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சப்பாத்தி விட கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் தேய்ச்சிக்கினேன். நீங்கள் இழுக்க அது நல்லா இழுத்து வந்துடும். திரும்ப ஆனால் பழைய ஷேப்புக்கு வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டிங்கனாலே போதும். ஸோ திக்னஸ் இந்தளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கார்லிக் நான் அப்படின்னு வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக கார்லிக்கை நல்லா மைனூட்டாக கட் பண்ணிவிட்டு இல்லை க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் இல்லைங்களா, கொத்தமல்லி அதை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி கார்லிக் நானும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு வச்சது இந்த மாதிரி நம்ம நான் உருட்டிட்டு மேலே அது மாதிரி தூவி விட்டுட்டு லைட்டாக பூரிக்கட்டை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா அது அப்படியே அதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட கரிஞ்சீரகம் இருந்துச்சுன்னா அதையும் கூட மேலே போட்டுக்கலாம். ஸோ பட்டர் நான் செய்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டரில் லைட்டாக உருக்கி அடிச்சுக்கோங்க. அப்புறம் தோசைகள் கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நீங்கள் நான்ஸ்டிக் பண்ண எடுத்தாலும் சரி, இரும்பு தோசைகள்னாலும் சரி நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் அந்த நான் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா வரையும் தான் நீங்கள் திருப்பி போடணும். அப்போ தான் அடியிலையும் வெந்திருக்கும். ஸோ நல்லா திருப்பி போட்டுருங்க. இப்போ திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி நான் மேலே நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா எடுங்க. பேன் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இது ஆக்சுவலி தந்தூரி மாதிரி செய்வாங்க. இல்லை இரும்பு தோசைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே திருப்பி அடுப்பில் காட்டலாம். பட் எனக்கு நான்ஸ்டிக் தான் இருக்குது, அதனால் நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இரும்பு தோசைகள் கைப்பிடியோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே அடுப்பில் காமிச்சிக்கலாம். இதே மாதிரி தான் கார்லிக் நானும்
பட் நீங்கள் நான் போட்டு எடுத்த உடனே மேலே வந்து பட்டர் தடவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா. உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும். ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வந்து நான் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் மேலே பட்டர் தடவிடுங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. மறக்காம முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸ்ட் இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் வந்து அன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன். செம்ம காம்பினேஷனோட நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் இருந்தால் நானும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கார்லிக் நான், உங்களுக்கே தெரியும் பிச்சனை எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு. ஸோ ஈஸ்ட்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஈஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து தேவைப்படும் இதுக்கு வந்து. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.